ஆனா அடோனாய் ஓஷியா நா என யூதர்கள் எருசலேமிலே தங்கள் மேல் வஸ்திரங்களை விரித்து இயேசுவின் வருகையை ஆர்ப்பரிப்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு எபிரேய மொழியில் கர்த்தாவே இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். ஓஷியா நா என்கிற எபிரேய வார்த்தையே கிரேக்கத்தில் ஹோசன்னா என்றும் தமிழில் ஓசன்னா எங்களை காப்பாற்றும், ரட்சியும், உதவி செய்யும் என்று பொருள். இங்கே நிசான் மாதம் என குறிப்பிட்டிருப்பது ஆபிப் என்னும் முதல் மாதத்தை தான் குறிக்கும். ஆபிப் என்பது மோசேயின் கால எபிரேய பெயர். நிசான் என்பது பாபிலோனிய பெயர். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் நிசான் என்ற பாபிலோனிய பெயரை யூதர்கள் பழக்கப்படுத்திக் கொண்டனர். பெயர் மாறினாலும் அது முதல் மாதம்தான். ஆபிப் என்பது எபிரேய பெயர், நிசான் என்பது பாபிலோனிய பெயர். யூதர்களின் உயர் நீதிமன்றமான சனகரிப் எனப்படும் சன்ஹெட்ரின் சங்கம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. இந்த சன்ஹெட்ரின் சங்கத்தில் பிரதான ஆசாரியனோடு சேர்த்து மொத்தம் 71 பேர், வேதபாரகர்கள் பரிசேயர்கள் 24 பேர், ஆசாரியர்களின் குடும்பத் தலைவர்கள் 22 பேர், அரசியல் மற்றும் சபைகளில் அரசியல் செய்த சதுசேயர்கள் எனும் பெரும் பணக்கார மூப்பர்கள் 24 பேர், பிரதான ஆசாரியன் ஒருவன், மொத்தம் 71 பேர். இயேசு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். இப்பொழுது இயேசு தலைமறைவாய் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என சங்கத்தினரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. யூதாஸ் அன்னா காய்பாவோடு இயேசுவை கொலை செய்ய வியாபாரம் பேசி கடைசி யாத்ராகமம் 21:32 படி ஒரு அடிமையின் விலைக்கு பேரத்தை முடிக்கிறார். இயேசுவின் உயிருக்கான விலை 30 வெள்ளிக்காசு என யூதாசும் சனகரிப் சங்கத்தாரும் முடிவு செய்கின்றனர். அறியப்படாத சத்தியம் பாகம் 6, திராட்சை ரசக்குழப்பத்தின் நிறைவு பகுதி, பகுதி 3. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிசான் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஓய்வு நாளில் பஸ்கா பண்டிகைக்கு, அதாவது இயேசு கொலை செய்யப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன் இயேசு மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார். இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற திட்டம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. அது யூத உயர்நீதிமன்றத்தில் தீர்மானமாக்கப்படுகிறது. லூக்கா 13:31 சில பரிசேயர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்திலிருந்து போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். இயேசு இவர்களின் சதி ஆலோசனையை அறிந்து எருசலேமிலிருந்து யோர்தானுக்கு அப்புறமாய் தலைமறைவாகிறார். யோவான் 11:47-57 வரை நாம் இந்த சதி ஆலோசனையை காணலாம். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதைக் கண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்த சில யூதர்கள் அந்த செய்தியை பரிசேயர்களிடம் சொல்ல, அவர்கள் போய் அன்றைய பிரதான ஆசாரியன் காய்பா, அவனுடைய மாமனார் அன்னா, சன்ஹெட்ரின் சங்கத்தின் உறுப்பினர்களாயிருந்த பரிசேயர்களிடம் சொல்கிறார்கள். இந்த சங்கத்தை தமிழ் உச்சரிப்பாக சனகரிப் என்று சொல்வார்கள். சன்ஹெட்ரின் கிரேக்க சொல். இதுதான் அன்றைய ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16 மோசேயின் காலத்தில் கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த சங்கம் யூத சிறையிருப்புக்கு பின்னும் எஸ்ரா நெகேமியாவில் பின்பற்றப்பட்டு கிபி 70 வரை மிகவும் அதிகாரம் பெற்றதாக இருந்தது. கிபி
70 தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்பு இது கலைக்கப்பட்டது அல்லது சிதறடிக்கப்பட்டதால் இல்லாமல் போனது. இதில் மொத்தம் 71 பேர் இருப்பார்கள். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் 24 பேர், ஆசாரியர்களின் குடும்பத் தலைவர்கள் 22 பேர், அரசியல் மற்றும் சபைகளில் அரசியல் செய்த தாவீது காலத்தில் வாழ்ந்த பிரதான ஆசாரியன் சாதோக்கின் வழிவந்த சாதோக்கியர் என்கிற சதுசேயர்களின் மூப்பர்கள் 24 பேர். ஆக மொத்தம் 71 பேர். பிரதான ஆசாரியனோடு சேர்த்து 71 பேர். இவர்கள் அனைவரும் எருசலேம் ஆலயத்தின் காம்பவுண்ட் உள்ளேயே இருந்த கல் மண்டபத்தில் கூடி இயேசுவை கொல்ல சதி செய்கின்றனர். இந்த பரிசேயர் கூட்டத்தில் நிக்கோதேமுவும் இருந்தார். இயேசுவுக்கு தோழமையான சில பரிசேயர்களும் இருந்தனர். இவர்களில் சில பரிசேயர்கள் இயேசுவின் அபிமானிகளாய் விசுவாசிகளாய் இருந்தனர். இவர்கள் இந்த சதி ஆலோசனையை சொல்லும்போது இயேசு சொல்கிறார், லூக்கா 13:33, எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு, அதாவது ஏரோது அந்திப்பாவுக்கு சொல்லுங்கள் என்கிறார். மத்தேயு 26:14 யூதாஸ் அன்னா காய்ஃபாவிடம் சென்று இயேசுவை காட்டி கொடுக்க வியாபாரம் பேசுகிறார். 15ஆம் வசனத்தில் யாத்ராகமம் 21:32 படி ஒரு அடிமை விலையாகிய 30 வெள்ளிக்காசுக்கு பேரம் பேசி முடிக்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து இயேசுவை காட்டி கொடுக்கும் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 17ஆம் வசனத்தில் பஸ்காவை புசிக்க எங்கே ஆயத்தம் பண்ணுவது என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். 18ஆம் வசனத்தில் சீஷர்களை நகரத்துக்குள்ளே எருசலேமுக்குள்ளே அனுப்புகிறார். அங்கே என் வேலை சமீபமாயிருக்கிறது என்று அவனிடம் சொல்லுங்கள் என்கிறார். யோவான் 7:5 அவருடைய தம்பிமார்கள் அவரை விசுவாசிக்காத போது இயேசு சொல்கிறார், தம்பிமார்களே, நீங்கள் எந்த நேரத்திலும் எருசலேம் பஸ்கா பண்டிகைக்கு போகலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வர வேண்டிய வேலை இருக்கிறது, அந்த வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். யோவான் 13:1 சொல்கிறது, இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து என்று இயேசு தாம் எப்பொழுது மரிக்கப் போகிறோம், அந்த வேலை எப்பொழுது என்று அறிந்திருந்தார். வேதத்தில் அவர் வேலை இன்னும் வராததால் யாரும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசுவை நாசரேத்து ஊருக்கு புறம்பே தள்ளி கொண்டு போய் நாசரேத்து கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் உச்சியிலிருந்து தலைகீழாய் தள்ளிவிடும்படி கொண்டு போகிறார்கள். இயேசுவை கொல்லும் யூதரின் முதல் முயற்சி தோல்வியடைகிறது. அவரின் வேலை வராததால் இயேசு அங்கிருந்து எப்படியோ தப்பித்துக் கொள்கிறார். நிசான் மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் வெற்றி ஊர்வலம் எருசலேமின் கழுதை பயணமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. நிசான் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இயேசு எருசலேம் ஆலயத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கிறார். ஏனென்றால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் 1ஆம் நாள் அவர் வந்தபோது அங்கே பலி கொடுப்பதற்காக விற்கப்படும் ஆடுகளும் புறாக்களும் அநியாய விலைக்கு விற்பதைக் கண்டு, அது பஸ்காவை நெருங்கும் காலம் என்பதால் ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கு இடையூறாக சந்தை கடை போல் மாற்றியிருக்கிறார்கள். அதை காண்கிறார். ஒரு வியாபாரியும் தேவாலயத்தின் வழியாக எதையும் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போகாமல் தடுத்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார். 3 வருடங்களுக்கு முன்பாக வந்து தேவாலயத்தை சுத்தப்படுத்திய போது எவ்வளவு கண்டனத்தை அவர் செய்யவில்லை. இதை ஏன் செய்கிறார்? வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என வேதம் சொல்கிறது. இயேசு இதை தான் எதிர்பார்த்தார். வேலை தயாராக இருக்கிறது. இயேசு அந்த வேலையை நோக்கி தமது அடுத்தடுத்த கவன ஈர்ப்பின் மூலமாய் சனகரிப் சங்கத்தினருக்கு எரிச்சல் மூட்ட வேண்டும். பஸ்கா அன்று தாம் பலியாக வேண்டும். சரியான நேரத்தில் தாம் சாக வேண்டும். அதற்காக சனகரிப் சங்கத்தினரின் கவனத்தை தம் மீது திருப்புகிறார்.
இயேசு இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என சங்கத்தினரால் யூதர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்ல, ஒரு கட்டளையே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இயேசு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி கழுதையின் மேல் வந்தது சங்கத்தினருக்கு அவர் மீது கொலை வெறியை தூண்டிவிட்டிருந்தது. ஏனென்றால் 1 ராஜாக்கள் 1:33 சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியையும் பெனாயாவையும் அழைத்து சேவகரெல்லாம் கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு போங்கள் என்றார். அரசராக பட்டாபிஷேகம் செய்யும் வாகனமாக கோவேறு கழுதை இருந்தது. இந்த சாதாரண கழுதையை அவர் பயன்படுத்தியதன் மூலம் இதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். 2 ராஜாக்கள் 9:13 யோசபாத்தின் மகன் எகு எலியா தீர்க்கதரிசியின் மாணவர்களில் ஒருவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது யோசபாத்தின் ஊழியக்காரர் தங்கள் ஆடைகளை அவனுக்காக விரித்தார்கள். சகரியா தீர்க்கதரிசி 9:9 500 வருடத்திற்கு முன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை 500 வருடங்களாக யாரும் செய்யாமல் இயேசு செய்கிறார். சீயோன் குமார்த்தியே களிகூறு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த தீர்க்க தரிசனம் மேசியாவை குறித்தது. இந்த சம்பவமும் இயேசு இதை செய்வதன் மூலம் தான் மேசியா என்று அவர்களுக்கு காட்டுகிறார். இதனால் அவர்கள் இயேசு மீது மிகவும் கொலை வெறியோடு இருந்தார்கள். ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத என்பது இதற்கு முன் யாரும் பயன்படுத்தாத பரிசுத்தத்திற்காக முதலாக பயன்படுத்தப்படும் ஒன்றை குறிக்கிறது. என்னாகமம் 19:2 பாவ நிவாரண பலிக்கு நுகத்தடி போட்டாத சிவப்பு கிடாரி பயன்படுத்தப்பட்டது. 1 சாமுவேல் 6:7 உடன்படிக்கை பெட்டியை ஏற்ற நுகம் சுமக்காத கறவை மாடுகள் பயன்படுத்தப்பட்டது. யூதர்கள் இயேசுவை நோக்கி எபிரேயுள் ஆன்னா அடோனாய் ஓஷியா நா என்ற எங்களுக்கு உதவும் என்கின்ற வகையிலான நேரடி அர்த்தம் கொண்ட கர்த்தாவே இப்பொழுதே ரட்சியும் என்ற ஓஷியா நா என சத்தமிடுகிறார்கள். கிரேக்கத்தில் ஹோசன்னா, தமிழில் ஓசன்னா. அடுத்த 5 நாட்களில் அதே யூதர்கள் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிடுகிறார்கள். நிசான் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறுபடியும் போதிப்பதற்கு ஆலயத்திற்கு செல்கிறார். வேதபாரகர் பரிசேயர் செய்ய வேண்டிய வேலையை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார். நியாயப்பிரமாணத்தை நாங்கள் தான் போதிக்க வேண்டும், நீர் எந்த அதிகாரத்தினாலே இதை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். யோவானால் உண்டான ஞானஸ்நானம் மனுஷரால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்கிறார்கள். அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. இயேசுவின் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் தான். 3ஆம் நாள் அவருடைய வேலை. அதற்குள் இவர்களை கோபப்படுத்துவதன் மூலம் அந்த வேலையை தாம் அடைய வேண்டும் என்று மெனக்கெடுகிறார். அவர்கள் இருக்கும்பொழுதே 3 உவமைகளையும் கூறி அவர்களை இன்னும் அதிகமாக சாடுகிறார். இந்த நாள் தான் இயேசுக்கு ஆலயத்தில் கடைசி நாள். மறுபடியும் அவர் இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அவர்கள் செய்கின்ற செயல்களை வன்மையாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் நிந்திக்கிறார். நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள், போகிறவர்களும் போகாதபடி பூட்டி போடுகிறீர்கள், உங்கள் யூத சமுதாயத்தில் சேர்க்கும்படி சுற்றி திரிகிறீர்கள், தசம பாகத்தில் மட்டுமே குறியாயிருக்கிறீர்கள், வெளிப்புற பாத்திரம் போல் சுத்தமாய் தெரிகின்ற நீங்கள் உள்ளுக்குள்ளே அசுத்தமானவர்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், குருடரான வழிகாட்டிகளே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே என்கிறார். வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என அவர்களை 6 முறை சாடுகிறார். அன்று மாலை அப்போஸ்தலர்களுடன் ஒலிவமலைக்கு போய் இன்னும் 2 நாளில் பஸ்கா வருகிறதே, அதுதான் எனது வேலை என்கிறார்.
மத்தேயு 24:1-14 26 அதிகாரம் 1-2 வசனங்களும். நிசான் மாதம் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் இயேசு வெளிப்படையாக ஆலயத்திற்கு போகவில்லை. வியாழக்கிழமை மாலை 6 மணியுடன் நிசான் 14ஆம் நாள் அவர் சொன்ன வேலை வந்துவிட்டது. அன்றைய நாளின் துவக்கம் இயேசு யோவான் 14:1-17 15ஆம் அதிகாரம் 15 பிதாவிடம் சொல்கிறார். பிதாவே, வேலை வந்தது என்கிறார். கெத்செமனேயில் ஆழமான ஜபத்திற்கு பின் தூங்கிக் கொண்டிருந்த சீஷர்களிடம் இயேசு சொல்கிறார், எழுந்திருங்கள், வேலை வந்து விட்டது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். ஆமன்பானவர்களே, இயேசு வேலை வந்தது என்று குறிப்பிட்ட அவருடைய வேலை சாகப் போகிற இந்த வேலை வந்துவிட்டது. பஸ்காவின் ஆடாக அடிக்கப்படும் வேலை வந்துவிட்டது. அன்பானவர்களே, இயேசுவின் தம்பிகளான யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் மற்றும் தங்கைமார்களுக்கு பின்னால் யோசேப்பு மறுத்திருக்க வேண்டும். 30 வயதுள்ளவராய் ஆகும் மட்டும் இயேசு குடும்பத்தின் பாரத்தை சுமந்தார். தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை வரவேற்று உபசரிக்க மரியாள் மட்டுமல்ல, மூத்த மகனாகிய இயேசுவும் உபசரிப்பிற்கான எல்லா காரியத்தையும் கவனிக்க வேண்டும். அதில் விருந்தாளிகளுக்கு திராட்சை ரசம் தருவதும் ஒன்று. யோவான் 1:37 யோவானின் சீஷர்களான அந்திரேயாவும் யோவானும் மற்றும் கேபாவும் இயேசு தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரோடு தங்கினார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு 3 விருந்தாளிகள். விருந்தாளிகளை திராட்சை ரசத்தோடு விருந்தளிப்பது அவர்களின் பாரம்பரியம். அதை இயேசுவும் செய்திருப்பார். இயேசுவுக்கு மட்டுமல்ல, யூதர் அனைவருக்கும் திராட்சை ரசம் தருவதும் திராட்சை ரசத்தால் விருந்தினர்களை கௌரவிப்பதும் புதியதானதல்ல. சிலர் கேள்வி, ஆனால் அதை இயேசு செய்யலாமா? திராட்சை ரசமும் அப்பமும் இயேசுவின் இரத்தமும் மாம்சமும் ஆயிற்று என்ற ஆவிக்குரிய கேள்வி என்னும் அறியாமையின் கேள்வியை கேட்பார்கள். அன்பானவர்களே, வேதத்தையும் இயேசுவையும் நேர்மறை சிந்தனையோடு அணுகுகிறவர்களோடு உங்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எம்மாவோஸ் சீஷர்களோடு இயேசு உரையாடி கொண்டே போய் அவர்களின் இருதயத்தை திறந்தது போலவே உங்கள் இருதயத்தையும் சரியான நபர்கள் மூலம் சரியான நேரத்தில் உங்கள் கண்களையும் திறப்பார். சந்தேகிப்பவர்களையும் சுவிசேஷத்தை தங்கள் மூளை அறிவினால் திரித்து கூறுபவர்களோடும் இருந்து விலகி இருப்பதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் திருவிருந்து எடுக்கும் முன்பு அந்த திராட்சை ரச பாட்டில் கடையில் பல நாட்களாக வாங்கப்படாமல் இருந்தது. ஆனால் அந்த திராட்சை ரசம் நாம் திருவிருந்தில் நமது விசுவாசத்தினால் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. தினமும் நாம் உண்ணும் கோதுமை சப்பாத்தி துண்டு நம் விசுவாசத்தால் இயேசுவின் சரீரமாக மாறுவதில்லையா? இயேசு தம் தாயாருக்கும் சீஷர்களுக்கும் அவருடைய வேலையை குறித்த விதையை கானாவூரில் போட்டுவிட்டார். அப்போதிலிருந்தே அதை அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய சர்வ வல்லவருக்கு வானத்தையும் பூமியையும் வெளிச்சத்தையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் சமுத்திரத்தையும் இயற்கையையும் தம் வாயில் வெறும் வார்த்தையாலே கட்டளையாலே உருவாக்கின ஞானமுள்ளவருக்கு தெரியாதா? குடிப்பதற்கான திராட்சை ரசத்தை எப்போது தர வேண்டும்? உடன்படிக்கையில் தன் இரத்தமான திராட்சை ரசத்தை எப்போது தர வேண்டும் என்று. கானாவூரின் அற்புதத்தால் இயேசுவின் சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். வேலைக்காரர்கள் மூலமாய் கானாவூரார் விசுவாசம் வைத்தார்கள். அந்த கானாவூரின் திராட்சை ரசம் அநேகரை விசுவாசிகளாக்கியது. இங்கே விசுவாசித்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட திராட்சை ரசத்தின் மூலமும் தம் இரத்தத்தினாலான புது உடன்படிக்கையின் மூலமும் விசுவாசத்தால் நாம் எல்லோரும் அவரை நினைவு கூறும்படி இதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் கடைசி இரவு உணவிலிருந்து இன்று மட்டுமல்லாமல் இந்த உலகத்தின் முடிவு வரை
நடந்து கொண்டே இருக்கும். கானா ஊரில் தொடங்கிய இயேசுவின் திராட்சரச பயணம் கல்வாரியில் தான் முடிவடைந்தது. ஏனென்றால் கடைசி சொட்டு ரத்தம் கல்வாரியில் தான் விழாவிலிருந்து வழிந்தது. அவருடைய மரண வேலையை அவர் நெருங்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிகவும் சிரமமானவைகள். அந்த திராட்சரசம் உலகத்தில் பாவத்தை கழுவக்கூடிய இரத்தத்தின் அடையாளம். அது ஆவிக்குரியது, ஆத்மாவை மீட்பதற்கான திராட்சரசம். ஆனால் கானா ஊரின் திராட்சரசம் சரீரத்திற்கானது. ஆத்தும மீட்பிற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது பூமிக்குரியது. இயேசு தம்முடைய வேலை எதுவென்று அவர்களுக்கு உணர்த்தவே வேலை என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். அன்றிலிருந்து அவருடைய ஊழியத்தின் முடிவு வரை அந்த வேலை என்பதை வேலை வந்துவிட்டது என்று கூறும் வரை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்து சரியான வேளையில் ஆதியாகமம் 3:15 கலாத்தியர் 4:15 நிறைவேற்ற ஆரம்பித்து யோவான் 19:30 டெட்டலஸ்டாய் என கூறி தமது வேலை என்பதின் திட்டத்தை நிறைவு செய்கிறார். பொறுமையுடன் திராட்சரச குழப்பத்தில் 3 பகுதிகளை கேட்ட உங்களோடு தேவ கிருபை என்றும் இருப்பதாக. ஆமென். ஷாலோம் ஷாலோம்.